கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. கும்பம் அப்படின்னாவே ரொம்ப நேர்மையானவங்க. நீதிக்கு கட்டுப்பட்டவங்க. காரணம் கேட்டீங்கன்னா, இவங்க சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியா கொண்டவங்க. இவங்களுக்கு யாரும் சூனியம் வைக்கவே வேண்டாங்க. இவங்களுக்கு இவங்களே வச்சுப்பாங்க. என்னம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றேன்னு கேட்காதீங்க. காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க உண்மையா இருக்கலாம், நேர்மையா இருக்கலாம். ஆனா, அத எல்லார்கிட்டயும் எதிர்பார்க்கிறதுனால தான் இப்போ வரைக்கும் கஷ்டம். இதுக்கும் காரணம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. உண்மையா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது தப்பானும் கேட்பீங்க. தப்பு கிடையாதுங்க. நெளிவு சுளிவு தெரியணும். ஓகேங்களா? கெட்டவங்ககிட்டயும் நீங்க போய் உண்மையா இருக்கிறேன். நான் இதுதான் பண்றேன். என்கிட்ட இவ்வளோ காசு இருக்கு, இவ்வளோ பணம் இருக்கு, இந்த உழைப்பு ஓடுறேன். நான் ஒரு தொழில் பண்ண போறேன். அந்த தொழிலோட ரகசியத்த பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் வெளிப்படையா நல்லவங்ககிட்டயும் ஒரே மாதிரி, கெட்டவங்ககிட்டயும் ஒரே மாதிரி இருந்தா, அந்த இடத்துல கும்பம் எப்படிங்க ஜெயிப்பீங்க? இப்ப புரியுதுங்களா? எந்த இடத்துல தப்பு நடக்குதுன்னு? அத உணராம இருக்கிற வரைக்கும் கும்ப ராசிக்காரர் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் வந்தாலும் சரிங்க. அதாவது அது ஓட்ட பானையில நம்ம தண்ணி புடிக்கிற கணக்கு தாங்க. எவ்வளவுதான் நம்மளுக்கு கொட்டுனாலும், நிரம்பி வழிஞ்சாலும், கடைசியில நம்ம தூக்கி பிடிக்கிறப்ப அதுல ஒண்ணுமே இருக்காது. இதுதான் கும்பத்துடைய வாழ்க்கை நிலை. இப்படிப்பட்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. 32 ஆண்டுகளுக்கு பிறகு அரியாசனத்துல அமரக்கூடிய கும்பம். மத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரங்க. அட போம்மா! உண்மதான். எனக்கு வந்த வாய்ப்பையும் சரி, என்கிட்ட இருந்த சொத்து பத்துக்களையும் சரி, நெறைய பேருக்கு எனக்குன்னு எதையுமே பார்த்துக்காம கொடுத்து கொடுத்து தான் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துருக்கேன். நெறைய பேருக்கு உதவி செஞ்சு செஞ்சு தான் இப்போ வரைக்குமே எனக்குன்னு எதையுமே நானு யோசிக்காம போயிட்டேன். இப்போதைக்கு நம்ம ஏதாவது மாத்திக்கலாம். இனிமேலாவது நமக்குன்ற ஒரு வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, வெறும் கையில முழம் போடுற மாரி தான் நிக்கிறோம். இதற்கு ஏதாவது கடவுள் கண் தொறப்பாங்களா? ஏதாவது நமக்கு நல்லது நடக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு, உங்களுடைய கண்ணீருக்கும், கவலைக்கும் கடவுளுக்கு காது கேட்டுடுச்சுங்க. 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திரிகிரக யோகத்தினால, கும்பத்தோடைய விதியை மாற்றி அமைக்கிறதுல முக்கிய பங்கு வைக்க போகுது. திரிகிரக யோகமா? அப்டின்னா என்னம்மா? அத நான் சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி இந்த திரிகிரக யோகத்தினால கும்பத்திற்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுது தெரியுமா? தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது. வாழ்க்கையுடைய உச்சத்தை தொட போறீங்க. இது மட்டும் இல்லைங்க. பணமழை கொட்டப் போகுது. சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான். இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கையினால, இனி கும்ப ராசிக்கு எல்லாமே சக்சஸ் தாங்க. அது எப்படின்னு கேட்கிறீங்களா? நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும், கெட்டதுக்கும் காரணகர்த்தா இந்த 9 நவகிரகங்கள் தான். ஸோ அப்படி அதுல ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகங்கள்னு பார்த்தோம்னாக்கா சனீஸ்வர பகவான். கொடுக்கிறதையும் தடுக்க முடியாது, தடுக்கிறதையும் கொடுக்க முடியாது. அதே மாரி சுக்கிர பகவான். இவர் உங்களுக்கு சரியா இருந்துட்டா, ஏகபோக வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரம். இதைத் தொடர்ந்து சூரிய பகவான். அதிகாரமிக்க வாழ்க்கை. அரசியல் வாழ்க்கையில வெற்றி அடையணும்னாக்க சூரிய பகவானுடைய அனுகிரகம் முழுமையா தேவை. இவங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கு சாதகமா இருந்தாலே ஓரளவுக்கு வாழ்க்கை நிலை நல்லா இருக்கும். இவங்க 3 பேருமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுங்கிறது, உங்களுக்கு எந்த அளவுக்கு யோகத்தை ஏற்படுத்துங்கிறத உணர்ந்துக்கோங்க. குறிப்பா அந்த 3 கிரகங்களுமே குரு பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசியில இணைவதனால, இந்த அரிய நிகழ்வுங்கிறது உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும், வாழ்க்கையில பல நேர்மறையான மாற்றங்களையும் வழங்கப் போகுது. குறிப்பா அந்த திரிகிரக யோகத்தினால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுது. வெற்றிகள் குவிய போகுது. எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்கப் போகுது. சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து கிடைக்கப் போகுது. திரும்பவும் சொல்றேங்க. இந்த திரிகிரக யோகத்தினால அதிர்ஷ்டத்தை அடைய போறீங்க. நெறைய நேரங்கள்ல, நெறைய இடங்கள்ல கும்பம் யோசிச்சிருப்பீங்க. நம்மள மாரி ஒரு துரதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. எதுவுமே நமக்கு நல்லது நடக்கறதில்ல. நல்லதுன்ற பேருக்கு கூட நமக்கு உரிமை இல்ல போலன்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ, உங்க வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல, பல்வேறு வகைகள்ல வெற்றி அடைய போறீங்க. வேலையில இருக்கிறவங்க தனியார் துறையோ, அரசாங்க துறையோ பதவி உயர்வு கிடைக்க போகுது. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. பெரிய முன்னேற்றத்துக்கான வாய்ப்பை பெற போறீங்க. அதே நேரத்துல அலுவலகத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கும், உங்களுடைய திறமைகளுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். இத தாண்டி சொல்லனாக்க, கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள்கிட்ட உங்களுக்கு ஆதரவு கிடைக்க போகுதுங்க. அது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். இது மட்டும் இல்லாம நிதி ரீதியா வெற்றி அடைய போறீங்க. நீங்க பணத்த சேமிக்கிறதுல வெற்றியும் பெற போறீங்க. இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்ப கொடுங்க.
அதே மாரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, வணிக நோக்கங்களுக்காகவும் சரி, நீங்க ஒரு நீண்ட தூர பயணம் போயிட்டு வருவீங்க. இதை அடுத்து இந்த காலகட்டத்த மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய பல நாள் கனவுகள், பல லட்சியங்களை நிறைவேத்திக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குறிப்பா இந்த பல்வேறு நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுகபோகத்தை கொடுக்க போகுது. வீட்லயுமே சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நிகழப் போகுது. ஒட்டு மொத்தமா சொல்றேங்க, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய கஷ்டமான காலகட்டத்துக்கு ஆறுதலையும், சோகமான உங்க வாழ்க்கை நிலையை ஆடம்பர வாழ்க்கையாவும் மாத்தப் போகுது. மேலும் இந்த நேரத்த பொறுத்தவரைக்கும், சொத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கூடி வரப்போகுது. உடைய குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இணக்கமா இருக்க போகுது. குறிப்பா குடும்ப உறுப்பினர்கள் உடனான உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது. அப்ப இத்தன நாளா குடும்ப உறவு அப்படிங்கிறது சிறப்பா இல்லையான்னு கேட்டாக்கா, ஆமா இல்ல தான். நீங்க சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க. குடும்பத்துல பெருசா ஒத்துழைப்பு இல்லாம தான் நீங்க வேலை பார்த்திருப்பீங்க. இந்த காலகட்டம் அதையும் சரி செய்து, அது மட்டும் இல்லாம திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணையுடனான நெருக்கம் அதிகமாகுது. இது உங்கள உணர்வு ரீதியா பலப்படுத்துது. மேலும் சமூகத்துல உங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது மேம்படுதுங்க. இதன் காரணமா மரியாதை மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும். மொத்தத்துல இந்த திரிகிரக யோகம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுங்க. இது மட்டும் இல்லாம, ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையும் இந்த நேரம் உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த அரிய கிரகநிலை, சக்தி வாய்ந்த கிரகநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியத்தை அதிகப்படுத்துது. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி சாதிக்க வைக்குது. மேலும் வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் இந்த யோகம்ங்கிறது புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குதுங்க. அடுத்த கூட்டு வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் பெரிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவே சொந்தமா தொழில் பண்றீங்க, தொழில் முனைவர்களா இருக்கீங்க, பணியில இருக்கீங்க அப்படின்னாக்கா முன்னேற்றத்தை அடைய போறீங்க. அதே மாரி தனிப்பட்ட வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் திருமணம் ஆனவர்களா இருக்கீங்கன்னாக்கா, உங்களுடைய உறவுகள்ல அமைதியும், மகிழ்ச்சியும் அனுபவிக்க போறீங்க. இது திருமணம் ஆகாதவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பொருத்தமான வரனை சந்திக்கக்கூடிய நேரம். அந்த நல்ல வரனே உங்களுக்கு திருமண பந்தத்துக்குள்ள கூட்டிட்டு போகும். இது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையுடைய அனைத்து துறைகளிலுமே இந்த கட்டம்ங்கிறது உங்களுக்கு செழிப்பையும், முன்னேற்றத்தையும் கொடுக்க போகுது. மேலும் இந்த நேரம்ங்கிறது உங்களுடைய வருமானம் மற்றும் லாபத்த அதிகப்படுத்துது. நிதி நிலையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துது. வேலையில இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையோ, இல்ல அரசாங்க துறையோங்க, சம்பள உயர்வை இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாரி உங்களுடைய பணம் மத்தவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, அந்த பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய நேரம். அடுத்த வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலமா நீங்க எதிர்பாராத லாபத்தை அடைய போறீங்க. வேலை தொடர்பா வெளிநாடு பயணம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான சாதகமான நேரம். மேலும் பழைய முதலீடுகள்ல இருந்து லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளையும் பெறப் போறீங்க. அவங்களுடைய முயற்சிக்கும், அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நீங்க உறுதுணையா இருக்க போறீங்க. இந்த யோகமான காலகட்டத்த மட்டும் நீங்க கரெக்ட்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, எதிர்பார்க்காத பண ஆதாயங்கள் உங்களுக்கு தேடி வரும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களும் சரி, தொழில் வல்லுனர்களா இருக்கீங்களா சரி, பல்வேறு ஒப்பந்தங்கள்ல இருந்து சரியான லாபத்தை பார்ப்பீங்க. வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட லாபத்தை ஈட்ட முடியும். வணிகத்த அடுத்த கட்டத்துக்கு நீங்க கொண்டு போகறதுக்கான வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். இது அலுவலக பணியில இருக்கிறவங்க, பணியிடங்கள்ல உயர்ந்த நிலைய அடைய இது ஒரு சிறந்த நேரங்க. அதே மாரி குடும்ப வாழ்க்கையுமே மகிழ்ச்சியும், அமைதியும் கொடுக்க போகுது. பல நேர்மறையான பலன்களை அள்ளி தரக்கூடிய இந்த நேரத்துல, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல முடிவுக்கு வரப்போகுது. சொல்லப்போனா தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி, வெற்றியும் அடைய போறீங்க, செழிப்பாவும் இருக்க போறீங்க. அடுத்த மாணவர்கள பொறுத்தவரைக்கும் இந்த யோகத்தினால போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது பல நாள் கனவு அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் அரசு அதிகாரிகளாக மாற முடியும். இதே பள்ளி படிக்கிறீங்க, கல்லூரி படிக்கிறீங்க அப்படின்னாக்கா, அந்த மாணவர்களுக்கு விரும்பிய பள்ளி மற்றும் கல்லூரிகள படிக்கிறதுக்கான யோகம் இருக்கு. நீண்ட காலமாக ஒரே நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்காமா, பெருசா முன்னேற்றம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய பதவிகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே வெற்றிகரமா செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. மொத்தத்துல இந்த திரிகிரக யோகத்தினால கும்ப ராசிகளுடைய வாழ்க்கையே அமோகமாக மாறப்போகுது. சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த திரிகிரக யோகத்தினால அதிர்ஷ்ட பலன்கள் வரப்போகுதுங்கிறத புரிய வச்சிருச்சு. இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. வீண் பழிகள் நீங்குது. சில்லறை சண்டைகள் கூட இப்ப சரியாகுது. தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் பார்ப்பீங்க. பணம் வருவதுல இருந்த தடைகள் விலகுது. உங்களுடைய கூட்டாளி கிட்ட உங்களுக்கு இருந்த அந்த மனத்தாங்கல் மறையுது. சாதகமான பலன் கிடைக்குது.
இதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னா, வேலை பளு குறையுதுங்க. சக ஊழியர்களால உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அடுத்ததான் சதயம் நட்சத்திரம். உங்களுக்கு மன வருத்தம் நீங்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஊடல் நீடிக்கும். அது சந்தோஷம் உண்டுங்க. அந்யோன்யம் அதிகமாகுது. பிள்ளைகளுடைய எதிர்காலம், அவங்கள பத்தின சிந்தனைகள் மேலோங்குது. உறவுக்காரங்கிட்டயும் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேற்றுமை மறையுதுங்க. சொல்லப்போனா இந்த நேரத்துல உங்களுக்கு சொந்த பந்தங்கள் முன்னாடி தலை நிமிரக்கூடிய காலம்னே சொல்லலாம். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கூட உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தம் நீங்குது. சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க. பண வரவுங்கிறது உங்களுக்கு திருப்திய கொடுக்கும். வீடு வாங்குறது, மனை வாங்குறது இது சம்மந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் முழுமையா தீர்வுக்கு வரும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வருதுங்க. ஸோ எல்லா வகைகளிலுமே கும்ப ராசிகளுக்கு தனிப்பட்ட நட்சத்திரத்திலுமே சிறப்பான பலன்கள் தான் கிடைச்சிருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. மொத விஷயம், அனுதினமும் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வதனால காரியங்கள்ல அனுகூலம் உண்டு. குடும்பத்துல நிம்மதி ஏற்படும். 2வது பரிகாரம் மற்றும் வழிபாடு. சனிக்கிழமைகள் தோறும் சனி ஹோரையில அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கட்டாயம் வில்வ இலையோட தான் நீங்க போகணும். வில்வ இலைகளால சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதனால நிலைத்த செல்வம், செல்வாக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவருடைய அனுகிரகத்தினால தைரியம் அதிகமாகும். ஆக மொத்தத்துல இந்த திரிகிரக யுகத்தினால கும்ப ராசிகளுக்கு பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரமும் சரி, எந்த அளவுக்கு கஷ்டகாலமும் இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில இருந்துச்சோ, அந்த கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா சந்தோஷமா மாறப்போகுது. திரும்பவும் சொல்றேங்க. இந்த யோகத்தினால பல நன்மைகள் உங்கள தேடி வரப்போகுது. பணத்த சேமிக்க போறீங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் படிப்புல சிறந்து விளங்க போறீங்க. கடினமா உழைச்சு பல நன்மைகள் உங்கள தேடி வரப்போகுது. அதே மாரி இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி அதிகமா கிடைக்க போகுது. குறிப்பா நிதி நிலையில நல்ல உயர்வை பார்க்க போறீங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில இருந்த மகிழ்ச்சிகள் எல்லாமே திரும்ப கிடைக்க போகுது. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு உங்களுடைய வேலைக்காக பாராட்டுகள் கிடைக்கும். அதே மாரி வர்த்தகம் தொடர்பான நல்ல லாபம் கிடைக்கும். சமூகத்திலயும் உங்களுடைய மதிப்பு, மரியாதை அதிகமாக போகுது. ஆரோக்கியம் குறிப்பா சிறப்பா இருக்க போகுதுங்க. உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே வெற்றி அடைய போறீங்க. அதே மாரி வெளியூர் பயணம் போயிட்டு உங்களுடைய நிதியை உயர்த்திக்க போறீங்க. வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலுமே நெறைய லாபத்த பார்க்க போறீங்க. சில யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறீங்க. சந்தோஷமான சூழ்நிலை தாங்க இனி உங்க வாழ்க்கையில இருக்க போகுது. பெண்கள பொறுத்தவரைக்கும் மனக்கவலைகள் நீங்குது. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். மாணவர்களுக்கெல்லாம் விளையாட்டு போட்டிகள்ல ஈடுபடும் போது கொஞ்சம் கவனம் தேவைங்க. மத்தபடி உழைப்புக்கேற்ற உயர்வும், உன்னதமான வாழ்க்கை நிலையும் கும்பத்திற்கு கிடைக்க போகுது. சந்தோஷமான விஷயமே அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்குமே. ஏதாவது கவனமா இருக்கக்கூடிய இடமும் இருக்கும் இல்லையா? என்னதான் வந்துட்டு யோகமான காலமாக இருந்தாலும், நம்ம எச்சரிக்கையா இருக்கக்கூடிய விஷயமும் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா, ஆ உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆரோக்கியத்தின் மீது அக்கறை இருக்கணும். அதிகமா தண்ணி எடுத்துக்கோங்க, ஜூஸ் குடிங்க, பழங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாரி கொஞ்சம் நம்ம வேலைய முடிக்கிறதுல அலைச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்துல மனம் தளராம முயற்சி பண்ணுங்க. அதே மாரி ஆண்களா இருந்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க பெண்கள்கிட்டயும், பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள்கிட்டயும் பழகுறப்ப கவனம் தேவை. உங்களுடைய விருப்பத்துக்கு மாறா சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்திலயும் நீங்க ஸ்டெடியா இருக்கணும். அதே மாரி தொழில் பண்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க, அது கூட்டு தொழிலா இருக்கட்டும், இல்ல தனிப்பட்ட முறையிலயா இருக்கட்டும், உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும். அதே உத்தியோக பணிகள பொறுத்தவரைக்கும் முக்கிய பொறுப்புகள் இருக்கீங்க அப்படின்னாக்கா, அது அரசாங்கத் துறையா இருக்கட்டும், தனியார் துறையா இருக்கட்டும். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கும்போது தான், எப்படா நீங்க கவனம் குறைவா இருப்பீங்க, உடைய பொறுப்புகள்ல இருந்து உங்கள கீழ தள்றதுக்கான வேலைய பார்ப்பாங்க. அதே மாரி கணவன், மனைவி உறவு ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, உங்க 2 பேருக்கும் இடையில எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும், எந்த ஒரு உறவுமே உள்ள வரக்கூடாது. அது அவங்க வீட்டு சைடா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டு சைடா இருக்கட்டும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும். புரியுதுங்களா? உங்க கூட பொறந்தவங்க, இவங்க கூட பொறந்தவங்க. அந்த மாரி யாருடைய தலையீடும் இல்லாம, கஷ்டமோ, நஷ்டமோ நீங்களே ஒரு நிமிஷம் உட்கார்ந்து பேசினா போதும். அந்த சண்டைங்கிறது உடனடியா மறைஞ்சிரும். உடனே சந்தோஷம் கூடி வரும். அதே மாரி கூட இருக்கிறவங்க கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? உடைய செயல்பாடுகள் மீது அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணுன்ற நோக்கத்திலேயே உங்ககிட்ட பழக்கவழக்கங்கள வச்சுப்பாங்க. நீங்களும் அவங்க வந்து நல்ல வகையில தான் பேசுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியட்டும்னு சொல்லி வெளிப்படையா இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா, அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். குறிப்பா பண விஷயத்துல.
உங்ககிட்ட ரூ. 10 இருந்தா கூட சரிங்க. 10 பைசா கூட இல்லன்னு சொல்லுங்க. தாராளமா அது உங்கள ஒண்ணும் பண்ணாது. இத கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் கண் திருஷ்டி அதிகங்க. அடடா! நல்லா இருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல வகையில அந்த கண்ண வச்சுதான் பெரியவங்க சும்மாவாங்க சொன்னாங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு. அப்படியே நல்லா வர மாரியே இருக்கும். எல்லா வேலையும் முடிஞ்சு வர மாரி இருக்கும். அதிர்ஷ்டம் உண்டாகுது. எல்லாமே நடக்குது. ஆனா, கடைசியில பார்த்தா நம்ம ஒண்ணும் இல்லாத போய் நிக்கிறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது நமக்கு தான் அப்படின்னு சொல்லி போய் நிப்போம். கடைசியில பார்த்தா அது வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமாகி இருக்கும். இன்னொரு விஷயத்த கும்பராசிக்காரங்க மாத்தியே ஆகணுங்க. எந்த இடம் தெரியுங்களா? கேர்லெஸ். இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கே செய்யணும். அத விட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். அட நமக்கு தெரிஞ்சவங்க தான. அட நம்ம பொருளு தான. இந்த மாதிரி நினைக்கக்கூடிய இடங்கள்ல சின்ன ஒரு கேப் கூட பெரிய விரிசல ஏற்படுத்திடும். இதனால நெறைய இடங்கள்ல கும்ப ராசிக்காரங்க வாய்ப்பை இழந்து தவிச்சிருக்கீங்க. இனியும் அது நடக்கூடாதுனாக்க கவனமா இருங்க. கண் இமைக்கக்கூடிய நேரத்துல கூட நம்மளுடைய வாழ்க்கை கைவிட்டு போகுறதுக்கான நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. திரும்பவும் சொல்றேங்க. இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே கும்ப ராசிகளுக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கை நிலை அமையப் போகுது. அதனுடன் சேர்த்து கவனமும் தேவைங்கிறது உணர்த்திருச்சு. ங்களா? நல்லா இருப்பீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னும் சிறப்பா இருக்கும்னு நெனச்சாக்கா, அனுதினமும் எள் கலந்த சாதத்த காகத்திற்கு உணவா குடுத்துட்டே வாங்க. அதே மாரி எப்பலாம் உங்களால முடியுதோ, அந்த நேரங்கள்ல இல்லாத ஏழை எளியவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூ. 10 கூட உதவி பண்ணுங்க. அதுவே சனீஸ்வர பகவான் கிட்ட உங்களுக்கு பலத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை வளமாக மாறும். வாழ்க வளமுடன்.